அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் அமெரிக்க இலக்குகளை தாக்குமா என்ற கேள்வி சர்வதேச அளவில் கவனம் பெறுகிறது. பாதுகாப்பு வல்லுநர்களின் தகவல்களின்படி ஈரானுக்கு அமெரிக்க இலக்குகளை தாக்கும் ராணுவ திறன் கோட்பாட்டளவில் உள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் தூரத்திற்குள் வருகின்றன. ஆனால் நேரடி தாக்குதல் நடைபெற வாய்ப்பு குறைவு என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இதுவரை நேரடி தாக்குதலை ஈரான் தவிர்த்து தன்னுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்கள் மூலம் மறைமுக அழுத்தங்களை வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் நிலவும் பனியுடன் கூடிய வானிலை காரணமாக சுமார் 1200 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவித்ததாகவும் ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலில் வானிலை அமைப்பு வலுவடையும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மிக கடுமையான தாக்கங்கள் கடலோர பகுதிகளில் உணரப்படும் என முன்னறிவிப்பாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சமீபத்திய குளிர்கால வானிலை அமெரிக்க மின் கட்டமைப்புகளில் குறிப்பாக கரோலினாஸில் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கின் சில பகுதிகளில் மின்தடைகள் தொடர்ந்ததாகவும் அங்கு முந்தைய புயலால் ஏற்பட்ட சேதத்தில் மின்கம்பங்கள் விழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பல மாநிலங்களில் கிட்டத்தட்ட 1,78,000 வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மின்சாரமின்றி தவித்துள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் அடிலைடில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இந்த காட்டுத்தீயை அணைக்க சுமார் 250 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதாகவும் 20க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதுவரை சுமார் 960 ஹெக்டேர்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை ஆஸ்திரேலியாவில் கடந்த சில நாட்களாக வெப்பநிலை உச்சம் தொட்டுள்ளது. சுமார் 50°C வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகம் மூடப்படும் என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் தூதரகம் அதன் செயல்பாடுகளை நிறுத்தும் என்று ஆஸ்திரேலியா தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாலிபான் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட தூதுவர்களை ஆஸ்திரேலியா ஏற்றுக்கொள்ளாது என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை தாலிபான்களை ஆப்கானிஸ்தான் மக்கள் சட்டப்பூர்வ பிரதிநிதியாக அங்கீகரிக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக தாலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து உத்தியோகபூர்வ ஆவணங்களை பெறுவதற்கு ஆப்கானிஸ்தான் மக்கள் அஞ்சுகின்றனர். இவ்வாறு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் சபை தெரிவித்துள்ளது. தாலிபான்களின் ஜனநாயக விரோத மற்றும் வன்முறை கொள்கைகள் காரணமாக ஆப்கானிஸ்தான் சர்வதேச தனிமைப்படுத்தலை எதிர்கொள்கிறது. பல நாடுகள் ஆப்கானிஸ்தான் அகதிகள் மீதான கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளன. இதேவேளை ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகம் மூடப்படுவது தொடர்பில் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆப்கானிஸ்தான் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். உலக பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா, எக்ஸ் வலைத்தளம், ஸ்டார்லிங் போன்ற நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரும் ஆனவர் எலான் மஸ்க். ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி விண்வெளி ஆராய்ச்சியிலும் ஈடுபடுகிறார். ஏற்கனவே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக ஸ்டார்லிங் நிறுவனத்துக்கு சொந்தமான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறார். இதன் மூலம் உலகெங்கிலும் அதிவேக இணைய வசதி கிடைக்க ஸ்டார்லிங் நிறுவனம் திட்டமிட்டது. தற்போது நடப்பு நிதியாண்டில் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக விண்ணில் 10 லட்சம் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். தனது நிறுவனங்களுக்கான செயற்கை நுண்ணறிவு அம்சங்களை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்வதாக அவர் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடான ஈரானில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து கடந்த டிசம்பர் மாதம் முதல் அந்நாட்டு மக்கள் அரசுக்கு எதிராக போராடி வருகின்றனர். இதன்போது அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருந்தது.
இந்நிலையில் அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கினால் அதன் விளைவுகள் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் என்று அமெரிக்கர்கள் ஒரு போரை தொடங்கினால் இந்த முறை அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்றும் ஈரானை தாக்கும் அல்லது துன்புறுத்தும் எவருக்கும் தகுந்த பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்காவுடன் விரைவில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் என்று நான் நம்பிக்கொண்டே இருக்கின்றேன். பேச்சுவார்த்தை மூலம் இந்த பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஆனால் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா இந்த பகுதியை நிலைநிறுத்தி வைத்திருக்கும் இராணுவத்தை பயன்படுத்த தயாராக இருக்கின்றேன். உலகின் மிகப்பெரிய மிகவும் சக்தி வாய்ந்த கப்பல்கள் எங்களிடம் உள்ளன. இன்னும் சில நாட்களில் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று நம்புகிறோம். அப்படி ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இது பிராந்திய போராக மாறும் என்று சொன்னது சரியா இல்லையா என்பது தெளிவாகிவிடும் என்று தெரிவித்துள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பின் ராஃபா எல்லை திறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் கமாஸ் அமைப்பினரிடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசா மற்றும் எகிப்துக்கு இடையிலான ராஃபா எல்லை மீண்டும் திறக்கப்பட்டது. போரினால் சிதைந்து போன காசாவிலிருந்து மக்கள் வெளியேறவும் வெளியேறியவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பவும் இது ஒரு முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. கடந்த மே 2024 இஸ்ரேல் ராணுவம் ராஃபா எல்லையை கைப்பற்றியது முதல் இந்த பாதை பெரும்பாலும் மூடப்பட்டு இருந்தது. தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் அக்டோபர் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமாக இந்த எல்லை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் 2ஆம் கட்டம் ஆரம்பித்த நிலையில் எல்லை திறப்பது ஒரு முக்கிய நிபந்தனையாக இருந்தது. அதேபோல எல்லை திறக்கப்பட்டாலும் இதில் மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் பிரான்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பெரும் ஆபத்து ஒன்று தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. போயிங் 777 ரக ஏர் பிரான்சுக்கு சொந்தமான விமானம் ஒன்று பாங்காக்கில் இருந்து பாரிஸை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் அஜர்பைஜானுக்கு மேலாக பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் அவசரகால சமீட்சை எழுப்பப்பட்டது. விமானத்தில் இலத்திரனியல் பொருள் உருகுவது போன்ற மனம் எழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதையடுத்து விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட தீர்மானிக்கப்பட்டதாகவும் அதையடுத்து ஜோர்ஜியா தலைநகர் டிபிலிஸின் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த துரித முடிவினால் நேரவிருந்த பெரும் விமான விபத்து தடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தெற்கு லெபனானில் உள்ள 2 கிராமங்களில் உள்ள கட்டிடங்களை இஸ்ரேலிய போர் விமானங்கள் குறிவைத்துள்ளதாக அந்நாட்டின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. குடியிருப்புகளில் உள்ள கட்டிடங்களை இடமாற்றம் செய்ய முன்னதாக உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவாதியில் இருந்து தென்கிழக்கே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹஃபர் டெப்னிட் கிராமத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் 2 ஏவுகணைகளை ஏவியதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பின்னர் இஸ்ரேலிய விமானங்கள் ஜன்கடா நகரில் உள்ள ஒரு கட்டிடத்தை குறிவைத்ததாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவ கட்டமைப்புகள் மற்றும் ஈரான் ராணுவத்திற்கான திறந்த மூல இலக்குகளில் இந்நிலைகளை அமலப்படுத்த செயற்கைக்கோள்கள் மூலம் சீனா ஈரானுடன் இணைந்துள்ளது. சாங்வாங் போன்ற நிறுவனங்களின் சீன வணிக செயற்கைக்கோள்கள் மத்திய கிழக்கில் சமீபத்திய அமெரிக்க ராணுவ நிலைநிறுத்தங்களின் உயர் தெளிவுத்திறன் படங்களை படம் பிடித்து பகிரங்கமாக வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் ஈரானுக்கு சீனா கடும் ஆதரவை தெரிவித்துள்ளது. ஈரானுடனான தற்போதைய மோதல்களுக்கு மத்தியில் பேட்ரியாட் பேட்டரிகள், விமானம் மற்றும் கத்தாரில் உள்ள தளங்களில் குவைட் மற்றும் பிற இடங்களில் உள்ள சொத்துக்கள் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதில் அடங்கும். இந்த படங்கள் ஈரானின் எதிர்ப்புகள், ஒடுக்குமுறை, அணுசக்தி கவலைகள் மற்றும் முந்தைய தாக்குதல்கள் தொடர்பான பதற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பாரிய போர்க்கப்பல் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் விவரித்த USS ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் தாக்குதல் குழுவின் வருகை, கூடுதல் நாசகார கப்பல்கள் மற்றும் பிற சொத்துக்கள் போன்ற தற்போதைய அமெரிக்க கட்டமைப்பை தத்ரூபமாக எடுத்துக்காட்டுவதாக இது அமைகின்றது. அமெரிக்கா தெஹ்ரான் மீது குண்டு வீசினால் வளைகுடா அரபு நாடுகள் மீதான குறியீட்டு தாக்குதலுக்கு பதிலாக அமெரிக்க தளங்கள் மீது குண்டு வீசி அமெரிக்க வீரர்களை கொள்வோம் என்று ஈரான் கடும் மிரட்டலை அமெரிக்காவுக்கு விடுத்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் ஏவுகணைகள் அமெரிக்காவின் இலக்குகளாக மாறும் என்று ஈரானின் எச்சரிக்கை மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் திங்களன்று தனது ஈரானிய வெளியுறவு அமைச்சருடன் ஒரு தொலைபேசி அழைப்பில் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கும் ஐமன் சஃபாடி தனது பிரதேசத்தையோ அல்லது வான்வெளியோ பயன்படுத்த அனுமதிக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சருடனான தொலைபேசி அழைப்பில் பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் பதற்றத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் குறித்து நான் விவாதித்தேன் என்று அப்பாஸ் அராக்சியுடனான பேச்சுவார்த்தைகளை குறிப்பிட்டு ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் ஐமன் சஃபாடி இவ்வாறு தெரிவித்தார். எந்தவொரு பிராந்திய மோதலிலும் ஜோர்டான் எந்தவொரு தரப்பினருக்கும் போர்க்களமாகவோ அல்லது ஈரானுக்கு எதிரான எந்தவொரு ராணுவ நடவடிக்கைக்கும் ஏவுதளமாகவோ இருக்காது என்று தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் சர்வதேச பார்வையாளராக பங்கேற்குமாறு இந்தியாவுக்கு அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பங்களாதேஷில் எதிர்வரும் 12ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறவுள்ளது. அதேவேளை நிர்வாக அதிகாரத்தை குறைப்பதற்கான பொது வாக்கெடுப்பும் ஒரே நாளில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் மற்றும் பொது வாக்கெடுப்பில் சர்வதேச பார்வையாளராக பங்கேற்குமாறு இந்தியாவுக்கு பங்களாதேஷ் அழைப்பு விடுத்துள்ளது. பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதால் பங்களாதேஷ் மீது இந்திய மத்திய அரசு பெரும் அதிருப்தியில் இருக்கிறது. எனவே இந்தியா தனது பார்வையாளர் குழுவை அனுப்புவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. பங்களாதேஷின் இடைக்கால அரசு வெளியிட்ட தகவலின்படி இதுவரை மொத்தம் 330 சர்வதேச பார்வையாளர்கள் தங்கள் வருகையை உறுதி செய்துள்ளனர். இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு, ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 6 சர்வதேச அமைப்புகள் பார்வையாளர்களை பங்களாதேஷிற்கு அனுப்ப ஒப்புக்கொண்டனர். அதேபோல 16 நாடுகள், பல்வேறு சர்வதேச அமைப்புகளைச் சேர்ந்த 32 தனிப்பட்ட நபர்கள் என பலர் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.